என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. 4 பிள்ளைங்க எனக்கு. அவங்க அப்பா 8 படிக்கையில அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இவங்க அப்பா அதுல வச்சு அவரு நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை வச்சு நாங்க 4 பிள்ளைகளும் நாங்க 2 பேரும் விவசாயம் பண்ணி தான் நாங்க படிக்க வச்சோம் பிள்ளைங்களை. 4 பேர். இது மூத்த பொண்ணு. 2வது பையன் வந்திருக்கான் சார். படிக்க வச்சோம் சார். படிக்க வச்ச பையன் அவருக்கு ஐடியா சொல்லி எல்லாமே முன்னுக்கு வர சொல்லி வச்சான் சார். நான் நல்ல நேரத்துக்கு 4 பிள்ளைகளும் வேலைக்கு வந்துட்டாங்க சார். எல்லாம் நன்றி வணக்கம். இதுக்கு மேல என்ன பேச தெரியல. சரி சார், 4 பேரும் வேலைக்கு வந்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அம்மா அப்பாவுக்கு நல்லபடியா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்ல முறையில இருங்க. அம்மா அப்பாவுக்கு மதிப்பு மரியாதை தேடி கொடுங்க. இந்த இருக்கிற வருங்காலத்து பிள்ளைங்க நல்லபடியா இருங்க. நாங்க ரொம்ப செலவு கூட நாங்க செலவழிக்கல. நாங்க தோட்டத்து வேலை தான், கிராமத்துல தான் தோட்டத்து வேலை தான். தோட்டத்து வேலையும் காலையில கூட மாட வந்து வேலை செஞ்சுட்டு தான் காலேஜ் கிளம்பி போவோம். பெரிய பையெல்லாம் காலையில வேலை செஞ்சுட்டு 8 மணி வரைக்கும் தோட்டத்துல வேலை செய்வோம். அதுக்கப்புறம் வந்துதான் காலேஜ் கிளம்பிட்டு சாப்பிடாம அவதியா கிளம்பி போவேன். பெரிய பையன் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட். அதே மாதிரி எல்லாருமே பிள்ளைகளும் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருங்க. நல்லபடியா நல்ல பேர் எடுத்து கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பிள்ளைங்க வீட்டு கஷ்டம் தெரிஞ்சு புரிஞ்சு இருங்க. அம்மா பிள்ளைங்களும் பையங்களும் அம்மா அப்பாவுக்கு நல்ல வழி காட்டுங்க. நாங்க அம்மா அப்பாவும் பிள்ளைகளை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். நல்லதையா நினைங்க, நல்லபடியா இருங்க. அதான் பேரண்ட்ஸ் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை. ஸ்கூல்லயே சொல்லுவாங்க, நீங்க பெரும் புகழோடு இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு பெருமை, உங்க சொந்த பந்தத்துக்கு பெருமை, ஊர்ல பெருமை அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கையில ஸ்கூல்ல சொன்னாங்க. அதை பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரிதான் மேடையில ஒரு நாள் பேசினதில்லை, இன்னைக்கு தான் பேசியிருக்கேன். அது என் பிள்ளைங்களால வந்த இதான் சொல்லுன்னு தெரியல. என் பிள்ளைங்களால வந்ததான் மதிப்பு மரியாதை எனக்கு. அதே மாதிரி எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே மாதிரி பெரும் போல பெற்று தாங்க. நல்லபடியா இருங்க. 4 பேரை அரசு ஊழியராக்கிய திருமதி கனகலட்சுமி அவர்களுக்கு ஆகாசார் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். அம்மா பேசும்போது தான் தெரிஞ்சு, அவங்க பேசுகிற பேச்சை கேட்கும்போது தான் தெரிஞ்சு, நிச்சயமாக 4 பேர் வீட்டில் 4 பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஏன் ஆகுறாங்கன்னு நீங்கள் பேசுகிறத பார்த்து தான் தெரிஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு அம்மா வந்து தோட்டத்து வேலை பார்த்தாலும் இவ்வளோ மோட்டிவேட்டடாக ஒவ்வொரு அம்மா உண்மையிலே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க அம்மாவை எப்படி நினச்சி பார்க்குறோங்கிறதுல நிறைய வேரியேஷன் இருக்குது. அதான் உண்மை, ஒரே மாதிரி இல்லை. எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்க நேசிக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் பிள்ளைங்க பேரண்ட்ஸை நேசிக்கிறது உண்மையிலேயே வேறுபட்டு இருக்கு. அதை நம்ம உணர்ந்துட்டாலே நிச்சயமா வெற்றி அடைய முடியும். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க 4 பேரை உருவாக்கி இருக்குமா. நிச்சயமா உங்களை பெருமைப்படுத்துறதுல உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நன்றி.